ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ரெட் பாண்டான்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ரூ. 300 ஆஃப் பிளேட் மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓவர் ஹைப்பாக பண்ணியிருந்தாங்க. சரி வந்து சாப்பிட்டு பார்க்கணும், உண்மையாகவே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நான் இருந்தேன். 3 மட்டன் பீஸ், ஒரே ஒரு மீடியம் சைஸ் பீஸு, ஒரு சின்ன பீஸு, ஒரு நல்லி, அவ்வளோதான். மொத்தம் 3 பீஸ் தான். அந்த 3 பீஸை வச்சுட்டு ஒரு முட்டையை வச்சுட்டாங்க. பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தேன். கத்திரிக்காய் ரைட்டா தொட்டு, கத்திரிக்காய் ரைட்டா ஆல்ரெடி கெட்டுட்டு இருந்துச்சு. சரி அதை சொல்லி ரிட்டன் கொடுத்தாச்சுன்னா ரிட்டன் அதே மாதிரி தான் ரிட்டன் விட்ட கத்திரிக்காய் ரைட்டாவும் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு சின்னதாக எடுத்துன்னு வந்து வச்சாங்க, அதுவும் அப்படியே தான் இருந்துச்சு. சரி அப்புறம் வெறும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சா பிரியாணி செம்மையான காரம். பிரியாணி ஒர்த்தே இல்லை. இந்த காசுக்கு இந்த பிரியாணி ஒர்த் இல்லை. செஞ்சு வச்சு ஆறி போனா பிரியாணி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த பிரியாணி இருந்துச்சு. இதுல இருந்த மட்டன் பீஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதில் கொடுத்துருக்க முட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்கத்து டேபிளில் சரி நம்மளுக்கு தான் இப்படி இருக்கு, அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சும்மா பக்கத்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்றவங்களோட ஃபீலிங்கை பார்த்தா அவங்களும் அப்படியே தான் இருந்துச்சு. அவங்களும் சாப்பிட்டாகணுமேனு சாப்பிட்டாங்க. கத்திரிக்காய் ரைட்டாக அவங்களுக்கும் கெட்டு போயிருந்துச்சு. நீங்கள் அந்த பக்கத்து டேபிளோட பிளேட்டை பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஃப்ரைட் ரைஸ் சுத்தமாக நல்லா இல்லை. அவர் பாடி அப்படியே வச்சுட்டே போயிட்டார். இது ஒர்த்தே இல்லை. இன்ஃப்ளூயன்சர் ஓவராக ஹைப் பண்ணுறாங்க. அந்த காசுக்கான ஒர்த்தான பிரியாணி இங்கே இல்லை. இது வேணுமா நீங்கள் போய் பார்த்து சாப்பிட்டுங்க. நான் ஒரிஜினல் ரிவ்யூ சொல்கிறேன். முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, see you guys.